ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்க எந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 3-4 மேட்ச் வச்சு ஒரு நல்ல ட்ரெஸ் பார்க்க போறோம். ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க ஓகேவா? ஆக்சுவலாக எத்தனை எப்போதுமே இப்போ நான் யூடியூப் ஒரு ஐடி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் 10 to 15 ஹவர்ஸ் இருக்கீங்க. பட் இந்த ஐடிஸ் வந்து அந்த ஒரு 3-4 மினிட்ஸ் தான் கேட்டிருந்தீங்க ஓகேவா? ஸோ இருந்தாலுமே நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஜஸ்ட் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நான் எப்போதுமே அது கேட்கணும் ஏற்றணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டிமாண்ட் வச்சு கேட்குறாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு சம்டைம்ஸ் அந்த இது அந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கும் ஒரு சூட்டபிளா பிளஸ் த கலெக்ஷன்ஸ்க்கும் மேட்சபிளா இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய இம்பார்ட்டன்ஸும் உள்ள இருக்கு. ஸோ நம்ம வீடியோ என்ன புதுசா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஈவினிங் 6 ஷார்ட்ஸ் ஆல்சோ இது அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கும் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா? நம்ம அப்படியே ஐடி கழிச்சு பார்க்க போயிடலாமா? பிரைம் பாருங்க, பிரைம் 7 ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பிரைம் இஸ் நாட் மேட்டர் லெவல் ஆல்சோ. பட் வந்து லெவலுங்கிறது உங்களுக்கு ஒரு தூக்கி கொடுக்கும் பார்க்கும்போது தெரியும். ஸோ அதுக்கு தான் ஒரு ஹைப். ஸோ அதே மாதிரி இதுக்கு அந்த ஹைப் நல்லாவே இருக்கு. லெவலை பாருங்க 78 லெவலு. லைக்ஸுக்கு குறையே இல்லை. கிட்டத்தட்ட வந்து 36,000 லைக் ஓகேவா? 34,000 லைக் இருக்கு. நம்ம அப்படியே வாலெட் கலெக்ஷன் பார்க்கலாமா? வாலெட் எவ்வளோ இருக்குன்னு வாலெட் போய் ஹெட் கலெக்ஷன் ஒன்றா ஷோ பண்ணுறேன். அப்படியே பாருங்க. ஸோ அதிலே ஒயிட் கொண்ட கோப்ரா பண்டல் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னதான் இது வந்து பெருசாக வந்து எதுவுமே ஒரு எப்படி சொல்ல அந்த டிமாண்டான காஸ்டியூம்ஸ் எதுவுமே இருக்காது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு செம்ம ஒருத்தபுளாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகேவா? நம்ம அப்படியே டாப் பாருங்க ஓகேவா? இந்த பன்னிக்கு டாப் இருக்கு. அப்புறம் இந்த ப்ளூ ஷர்ட் இருக்கு. அப்புறம் பிளாக் டி ஷர்ட் இருக்கு. கோப்ரா பண்டல் இருக்கு. அப்புறம் மாத்ரா பண்டல் இருக்கு. அப்புறம் மினாட்டோ பண்டல் இருக்கு. அப்புறம் இந்த பெயிண்ட் பண்டல் இருக்கு. வேற என்ன சொல்றது? வேற இந்த எல்லோ போக்கர் பண்டல் இருக்கு. அப்புறம் இந்த ஹேட் ட்ரக் அந்த பண்டல் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. நம்ம அப்படியே நல்ல நல்ல காஸ்டியூம்ஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒயிட் குண்டா பண்டல் இருக்கு. அப்புறம் இந்த கிராஃபிய மரினோ பண்டல் இருக்கு. ஆ வேற இந்த வின்னிங் ஸ்பிரிட் இந்த பண்டல் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. வேற இந்த லக்கி கைட் பண்டல் இருக்கு. அப்புறம் இந்த ராக்ஸ்டார் பண்டல். இந்த பண்டல்லாம் ஒரு டைம்ல செம்ம இதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டோர்ல வரவே இல்ல. அவ்ளோ ரேரா இருந்துச்சு. ஏன்னா, இது அந்த அப்ப பீக்ல உள்ள சில யூடியூபர்ஸ்லாம் அதாவது ஓல்டு யூடியூபர்ஸ்லாம் தெரியும் ராக்ஸ்டார் உங்களுக்கு. ஸோ அவர் தெரியும் ஜஸ்ட் ராக்ஸ்டார்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேவா? அவர் இந்த ஷர்ட் தான் போட அவ்ளோ தூரம் ப்ளே பண்ணினே இருப்பாரு. ஸோ செம்ம டிமாண்ட் அந்த ஒரு ஓல்டு டைம். அதுவும் லாக்டவுன் டைம்ல ஓகேவா? ஸோ நான் வந்து எனக்குமே இந்த ஓல்டு பிளேஸ், நியூ பிளேஸ்ன்னு பிரிச்சுலாம் பேச மாட்டேன் ஓகேவா? அதுவுமே எனக்கு பிடிக்காது. நான் ஆல்சோ 7 இயர்ஸ் ஓல்டுலருந்து இருக்கிறேன். பட் எனக்கு கேம் பிளே அந்த அளவுக்குலாம் வருது. பட் நம்ம 7 இயர்ஸா லைக் இந்த ஃபீல்ட்ல தான் இருந்துன்னே இருக்கோம் ஓகேவா? ஸோ அப்ப நம்ம கையில இந்த யூடியூப், சோசியல் மீடியாங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம அதாவது ஆ எப்படி சொல்றது? நம்ம வந்து வித்தவுட் சோசியல் மீடியாலருந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்ப நம்மளுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சனால நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா? ஸோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனல் கிட்டத்தட்ட நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 சேனல் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நமக்கு ஸ்டார்ட்டிங்ல வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும் ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றோம்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா? ஆ அதே மாரி கிரிமினல் பார்த்தீங்கன்னா கூட ஆல்சோ 2 கிரிமினல் இருக்கு ஓகேவா? அப்படியே சாரி கிரிமினல் கிளிக் பண்ணிப்போம். அப்படியே எமோட் கலெக்ஷன் பார்க்கலாம். எமோட் கலெக்ஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேக்ஸு, சேரு, ஃபிளாகு, ஹார்ட்டு, ரோஸு, அப்புறம் லோல் எமோட்டு, அப்புறம் இப்போ வந்து ஈவென்ட் எமோட்டு, லெஜெண்டரி எமோட்டு அந்த மாரி இருக்கு. அப்புறம் என்ட்ரி அனிமேஷன் ஒரு 3 அனிமேஷன் இருக்கு ஓகேவா? அப்படி ஓப்பன் கலெக்ஷன் பார்க்கலாமா? சரி ப்ரோ கலெக்ஷன்லாம் காமிக்கிறியே, பிரைஸ் கடைக்கு சொல்ல மாட்டியே அப்டின்னா, ஆமாங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம அதுக்கு தான் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல குரூப் லிங்க் குடுத்துருக்கேன். ஓகேவா? அதுல குரூப் லிங்க் பிளஸ் வாட்ஸ்அப் சேனல் 2மே குடுத்துருப்பேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க்லயே நீங்க ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் மட்டும் குடுங்க ஓகேவா? கண்டிப்பா அட்மின் அக்செப்ட் பண்ணிட்டு ஆடியோ போடுவாங்க. ஸோ நீங்க தான் சேஃபா இருக்கணும் ஓகே. யாரும் ஸ்கேமர் அப்படி ஏமாந்துற வேணாம். நீங்க குரூப்ல ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் குடுத்ததுல அக்செப்ட் பண்ணி 2 அட்மின் தான் இருக்கும் ஓகேவா? நாங்களே ப்ராப்பர் ரிப்ளை பண்ணுவோம். அதே மாரி வந்து கியூன் சேனல் வச்சு பாய் வீடியோ போடுறோம்னு யாரும் நெனைக்காதீங்க ஓகேவா? நெறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதான் கேட்குறீங்க. ஏன் ப்ரோ இந்த மாரி பாய் வீடியோ போடுறீங்கன்னு நான் பல டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எஸ்பி அவங்க கியூனுங்கிறவங்க இருக்காங்க எஸ்பிக்கு இருக்காங்க. அவங்க குரூப்ல வாட்ஸ்அப்ல மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ ஒரிஜினலா நம்ம யூடியூப்ல கான்வர்சேஷன் பண்றோம் ஓகேவா? நீங்க குரூப் வந்தா கண்டிப்பா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா? அப்படியே எமோட் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க கைஸ் ஓகேவா? எத்தன என்ன ஏகே மேக்ஸ் அப்புறம் எம்பி 40 அப்புறம் M10 மேக்ஸ் இந்த EO M10 இருக்கு. பிளஸ் இங்க்பட் லாஸ்ட் இன்டர்னல் ஆல்சோ அவைலபிள் ஓகேவா? அப்புறம் டிராபிக்கல் இருக்கு. ஆ அப்புறம் அப்புறம் ஒரு கலெக்ஷன் பார்த்துட்டு கைஸ் அவ்வளோதான். மத்தபடி சொல்ற மாரி இல்ல. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் புடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ரிக்வெஸ்ட் விடுங்க. கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி நான் பிரைஸ் என்னதுன்னு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாரி வீடியோன்னு ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா நினைக்கிறோம் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இத ஒருத்தர் கைஸ் பாய் சி யூ.